ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 14/2/2025 நிர்மல் NR 419க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. டெய்லி சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 137 ரிசல்ட். அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 374. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 275. இப்படி இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 65 டேவோட நம்ம டபுள் 8 கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே நமக்கு பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 7 to 7லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 to 5. இதில் நம்ம எடுக்க போகிறது இங்கே 65ங்கிறதுனால நம்ம இந்த 5 to எடுத்துக்கலாம். இதோட ப்ளஸ் 88. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேணாம். 5ஓட 8 கூட்டினோம்னா 3, இங்கே 2ஓட 8 கூட்டினோம்னா 0. அப்போ 3 அல்லது 0 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 3 அல்லது 0. இப்போ நம்மளுக்கு இந்த 7 to 7க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 570. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம 65 டியோட டபுள் 8 கூட்டுறோம் நண்பா. இப்போ நம்ம 570க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 570 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 573, 570. இதில் நம்ம எடுக்க போகிறது 57. சாரி, இதில் நம்ம 87 எடுக்க போகிறோம். இதோட ப்ளஸ் 88. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 8 கூட்டினோம்னா 6, இங்கே 8ஓட 7 கூட்டினோம்னா 5. 6 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 570க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 6 அல்லது 5. இப்போ நம்மளுக்கு இந்த 570க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 275. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்ட் இருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா 0 சீபோர்டு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு 5 போர்டு, 5 சீபோர்டு. இப்போ நம்மளுக்கு 275க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட். 275 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 603, 275. இதில் நம்ம எடுக்க போகிறது 60. இதோட ப்ளஸ் 88. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 6 கூட்டினோம்னா 4, இங்கே 0ஓட 8 கூட்டினோம்னா 8. 4 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 275க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 4 அல்லது 8. இப்போ இந்த 275க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 374 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ரா முடிஞ்சு. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பி போர்டும் ஏ போர்டும் இல்லை, கண்டினியூஸாக சி போர்டு தான் இருக்குது. அதனால தான் நான் இதை சி போர்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம 374க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் 318. இதில் நம்ம எடுக்க போகிறது 31. இதோட ப்ளஸ் 88. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 8 கூட்டினோம்னா 1, இங்கே 8ஓட 1 கூட்டினோம்னா 9. 1 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 374க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 1 அல்லது 9. இப்போ நம்மளுக்கு இந்த 374க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 137. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு போன ட்ரா மட்டும் தான் ஏ போர்டுக்கு மாறி இருக்குது.
இருந்தாலும் நான் இதை சி போர்டுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். வேணால் நீங்கள் ஏ போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த 137 தான் நம்முடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா நம்பர்ஸையும் நம்ம பார்த்தாச்சு நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கலாம். 137 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 402 137. இதில் நம்ம எடுக்க போகிறது 40. இதோட ப்ளஸ் 88. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 4 கூட்டினோம்னா 2, 0ஓட 8 கூட்டினோம்னா 8, 2 அல்லது 8. நம்மளுக்கு இந்த 137க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு, இந்த ட்ராவுக்கான சி போர்டு வந்து 2 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இது ஃபார்மேட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இல்லை. இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ரெண்டு அல்லது 8 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர் உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 2 அல்லது 8. ஒருவேளை இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கண்டினியூஸாக போர்டு இருக்குது, ஆனால் நம்மளுக்கு இன்னும் பெய்ட்ஸ் வரல. ஸோ இந்த ட்ராவில் லக் இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 28 அல்லது 82, 22, 88ன்னு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ஒருவேளை எனக்கு கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு வந்து டெய்லி சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். டெய்லி ஒரே ஒரு சி போர்டு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தருதுண்டு. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருந்தாலும் நம்மளுக்கு போன ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. இருந்தாலும் இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு வருங்கிற நம்பிக்கையில் நான் எடுத்துருக்கிறேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 14/2/2025 நிர்மல் என்ஆர் 419க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம போகிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் நண்பா. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். ஸோ வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட எக்ஸு 65 கூட்டினீங்கன்னா சேம் ஃபார்மேட் தான் வரும். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.